ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அல்கைல் குரூப். ஆர் அப்படின்னா அல்கைல், மெத்தில், எத்தில், ப்ரொபைல், பியூட்டைல் மாதிரியான அல்கைல் குரூப்ஸ் இருக்கும். அதோட OH இருந்ததுன்னா அது ஆல்கஹால். ஆர் CHO அப்படின்னா அது ஆல்டிஹைட். ஸோ ROH ஆல்கஹால், RCHO ஆல்டிஹைட். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RCH டபுள் பாண்ட் O. ஸோ அதை நம்ம ஸ்கெல்டன் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது RCHOவை RCH டபுள் பாண்ட் O அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கீட்டோன் RCOR கீட்டோன். இதை நம்ம பிரித்து எழுதும்போது RC டபுள் பாண்ட் OR. நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. RC டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் H. ஆர் வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RC டபுள் பாண்ட் O OH அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம ஆக்சிஜனுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் மென்ஷன் பண்ணாலும் ஒரே மீனிங் தான். இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் நடுவில் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஈத்தர் ROR ஈத்தர். இதுக்கு அது சேம் ஸ்ட்ரக்சர் தான் வரும், ROR தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், அந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், சென்டர்ல R இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்டர் RCOOR. இதை நான் எப்படி சொல்லலாம், அல்லது RCOOR டேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஆல்கைல் குரூப், இந்த பக்கம் இருக்கிற ஆல்கைல் குரூப் சிமிலராகவும் இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஸோ இது எஸ்டர் RCOOR ஆர் RCOOR டேஷ். ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, RC டபுள் பாண்ட் OOR, RC டபுள் பாண்ட் OOR. இதுதான் எஸ்டர். நெக்ஸ்ட் அமைடு RCONH2 அமைடு. RC டபுள் பாண்ட் ONH2 இது அமைடு.